வணக்கம் நேயர்களே. நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த பிரதமர் யார் என அரசியல் பரபரப்பு உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பி தொகுதிகளிலும் மக்களின் தீராத பிரச்சனைகள் என்ன, தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன, 5 ஆண்டுகளாக தொகுதி வலம் வந்த எம்பிக்களின் செயல்பாடுகள், மக்களின் கோரிக்கைகளை அலசி ஆராயும் சிறப்பு தொகுப்பான உங்கள் தொகுதி உங்கள் எம்பி ரிப்போர்ட் கார்டு இன்றைய தொகுப்பில் திருவள்ளூர் மக்களவை தொகுதியை பற்றியும் திருவள்ளூர் எம்பி ஜெயக்குமார் செய்ததும் செய்ய தவறியதும் என்னென்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தின் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் முதலாவது தொகுதி இந்தியாவின் 2வது மிகப்பெரிய கழிமுக காயல் பகுதியான கடலும் ஆறும் கலக்கும் பழவேற்காடு, டச்சுக்காரர்களின் கோட்டை அமைந்த புலிக்கட், பூண்டி நீர்த்தேக்கம், சுருட்டப்பள்ளி நீர்வீழ்ச்சி, உப்பேரி பறவைகள் சரணாலயம், திருத்தணி என திருவள்ளூர் தொகுதியின் அடையாளங்கள் தமிழக வரைபடத்தில் வரலாற்று காலந்தொட்டு முக்கியத்துவம் வாய்ந்தவை. மாநிலத்தின் தலைநகரமாம் சென்னை மாநகரை ஒட்டியுள்ள திருவள்ளூர் தொகுதி தொழிற்சாலைகள், விவசாய விளைநிலங்கள், கல்வி நிறுவனங்கள், கப்பல் கட்டும் துறைமுகம், மின் உற்பத்தி நிலையங்கள், கனரக வாகன தொழிற்சாலைகள் என தமிழகத்தின் பணக்கார தொகுதியாக கருதப்படுகிறது. சென்னையிலிருந்து 46 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாவட்டமாகும். ஆந்திர மாநிலத்தின் எல்லையை ஒட்டி இந்த தொகுதி இருக்கிறது. தெலுங்கு மொழி பேசுவோர் கணிசமாக வசிக்கின்றனர். திருவள்ளூர் தொகுதியானது கிராமங்களும் நகரங்களும் நிறைந்த இரண்டும் கலந்த கலவையாக அமைந்துள்ளது. 1951 முதல் 1962 வரை நடைபெற்ற 3 தேர்தல்கள் வரை மக்களவை தொகுதியில் இருந்த திருவள்ளூர் பின்னர் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் இணைக்கப்பட்டது. பின்னர் 2008 தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பிறகு 6 சட்டமன்ற தொகுதிகளை இணைத்து 2009 திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியாக உருவாக்கப்பட்டது. திருவள்ளூர் எம்பி தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரையில் திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பூந்தமல்லி, ஆவடி, மாதவரம் என 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தனி தொகுதியாகும். 2008 தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு 2009 முதல் 2019 வரை நடைபெற்ற 3 தேர்தல்களும் 1951 முதல் 1962 வரை நடைபெற்ற 3 தேர்தல்கள் என ஒட்டுமொத்தமாக 6 மக்களவை தேர்தல்களில் அதிக முறை வென்ற கட்சியே காங்கிரஸ் தான். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியாக மாற்றப்பட்ட பின் 2009 நடத்தப்பட்ட முதல் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பி. வேணுகோபால் திமுக சார்பில் போட்டியிட்ட காயத்ரியை விட 31,673 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். அதன் பின் நடந்த தேர்தல்களை பொறுத்தவரையில் 2009 தேர்தலில் பி. வேணுகோபால் அதிமுகவை சேர்ந்தவர் வெற்றி பெற்றார். 2014 தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த பி. வேணுகோபால் மீண்டும் வெற்றி பெற்றார். 2019 தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கே. ஜெயக்குமார் வெற்றி பெற்றார். 2009 திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியாக உருவாக்கப்பட்ட பின் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து 2 முறைகளும் அதிமுகவை சேர்ந்த பி. வேணுகோபால் வெற்றி பெற்று திருவள்ளூர் தொகுதியை அதிமுகவின் கோட்டையாக மாற்றியிருந்தார். ஆனால் 2019 பிறகு அந்த நிலை மாறியது. திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 9,49,684, பெண் வாக்காளர்கள் 9,70,347, 3ஆம் பாலினத்தவர் 341 என மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பொறுத்தவரையில் 19,20,372 பேர் உள்ளனர். 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளை எதிர்த்து திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் 7,67,292 வாக்குகள் பெற்று வெற்றி வாகை சூடினார். அதாவது 55 விழுக்காடு வாக்குகளை பெற்று அபார வெற்றியை ஈட்டினார்.
இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் வேணுகோபால் 4,10,337 வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஜெயக்குமார் 3,56,955 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் அதிமுகவின் கோட்டையாக இருந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியை திமுக காங்கிரஸ் கூட்டணியின் கோட்டையாக ஜெயக்குமார் மாற்றி அமைத்தார். திருவள்ளூர் தொகுதி எம்பி ஜெயக்குமார் நாடாளுமன்றத்திற்கு வருகை புரிந்த நாட்கள் 276. எம்பி ஜெயக்குமார் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகள் 38. அதிமுகவின் கோட்டையாக இருந்த திருவள்ளூர் எம்பி தொகுதியை மாற்றி திமுக காங்கிரஸ் கூட்டணியின் கோட்டையாக எம்பி ஜெயக்குமார் மாற்றினாலும் திருவள்ளூர் தொகுதியில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பணிகள் எதையும் செய்யவில்லை என்பது பொதுமக்களின் பொதுவான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த வகையில் திருவள்ளூர் தொகுதி மக்களின் கோரிக்கைகள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். திருவள்ளூர் எம்பி தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் தேவைகள் பொறுத்தவரையில் வேப்பம்பட்டு செவ்வாய்ப்பேட்டை ரயில் மேம்பால பணிகளை முடிக்காதது. திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் விரைவு ரயில்கள் நின்று செல்ல நடவடிக்கை தேவை. புதிதாக அமையும் தொழிற்சாலைகளில் தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க நடவடிக்கை இல்லை. தொகுதி மக்களை எம்பி ஜெயக்குமார் சந்தித்து மனுக்களை பெற்றாலும் தீர்வு காண்பது இல்லை என குற்றச்சாட்டு. பழவேற்காடு, புலிக்கட் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் போதிய பாதுகாப்பு, சுகாதார வசதியின்மை. பழவேற்காடு முகத்துவாரங்களை தூர்வார நடவடிக்கை எடுக்கவில்லை. போக்குவரத்து நெரிசல், புறநகர் ரயில் நிலைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். நீர்நிலைகள் அதிகமாக இருந்தும் குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சினை. கொசஸ்தலை ஆற்றின் கரையோரும் தொழிற்சாலைகள் ஆக்கிரமிப்பு. தொழிற்சாலை கழிவுகள் கொசஸ்தலையில் கலப்பதால் சுற்றுச்சூழல் பிரச்சினை. காட்டுப்பள்ளி துறைமுகத்தால் மீனவர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே காக்கலூர் ஏரியில் தொழிற்சாலைகள் கழிவால் பாதிப்பு. திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கான சாய்வு பாதை தேவை. பட்டாபிராம் ரயில்வே மேம்பால பணிகள் நிறைவடையவில்லை. சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் பாலம் இல்லாததால் போக்குவரத்து நெருக்கடி பிரச்சினை. நெமிலிச்சேரி மீஞ்சூர் நெடுஞ்சாலையில் குப்பைகள் அகற்றப்பட வேண்டும். தமிழ்நாட்டின் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் முதலாவது தொகுதியாக இருக்கும் திருவள்ளூர் எம்பி தொகுதியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, ஓட்டு கேட்டு வரும்போது எம்பியை பார்த்தும் அதற்கு பிறகு பார்க்கவில்லை. கொடுத்த வாக்குறுதிகளில் ஒரு சில தவிர வேறு எதையும் நிறைவேற்றவில்லை. பல்வேறு இடங்களில் அடிப்படை பிரச்சனைகள் இன்னும் தொடர்வதாக கூறுகின்றனர் தொகுதி மக்கள். இந்நிலையில் திருவள்ளூர் தொகுதி மக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் மற்றும் குறைகள். திருவள்ளூர் தொகுதியின் எம்பி ஜெயக்குமார் தொகுதிக்கு தான் என்னென்ன செய்தேன் என்பதை தெரிவிப்பதை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தொகுதியில் ஏற்கனவே 4 ஆண்டுகள் காங்கிரசினுடைய எம்பி மதிப்பிற்குரிய திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த தொகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் இதுவரை அவரை 4 வருடங்களுக்கு முன்பு தேர்தல் சமயத்திலே வாக்குகள் சேகரிக்கும் போது தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவர் இருக்கிறாரா இல்லையான்றதே எங்களுக்கு மர்மமாக இருக்குது. பல வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அது எங்கள் வாக்குறுதியில் ஒரே ஒரு சோடியம் இது மட்டும் விடுதலை போகிற சாலையில் மட்டும் ஒன்று போட்டிருக்காரு. இது வரைக்கும் எங்கள் ஊராட்சியில் எந்த விதமான அடிப்படை வசதியும் இது வரைக்கும் அவர் செஞ்சு கொடுத்ததில்லை. அதே மாதிரி எங்கள் பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார ஒன்று இருக்குது, மகளிர் மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு இது வரைக்கும் எந்த விதமான அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கல. இது சம்பந்தமாக இந்த பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் இருவரையும் பல முறை சந்தித்து பல முறை கேட்டிருக்கோம். ஒரு காம்பவுண்டோ ஒரு கேட் வசதியோ இல்லை. அங்கே வந்து இரவு நேரங்களில் ஒரு வாட்ச்மேனோட கிடையாது. அங்கே பணிபுரிது எல்லாம் பெண்கள் மட்டும்தான். பெண்கள் வந்து பயந்து தான் அந்த மருத்துவமனையில் இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வசதி அந்த மருத்துவமனைக்கு இல்லை. இதுவரை பல முறை கேட்டோம். இது வரைக்கும் எந்த விதமான அடிப்படை வசதியாக அவங்க செய்து கொடுக்கல. திருவள்ளூர் தொகுதி குறித்து கூறும் எம்பி ஜெயக்குமார் நாடாளுமன்றத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் நிதி, சுற்றுச்சூழல், தொழிலாளர் நலன், காட்டுப்பள்ளி, அதானி துறைமுகம், பழவேற்காடு முகத்துவாரம், சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை, சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை, சென்னை தடா தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறுகிறார். சென்னை பெங்களூரு செல்லுகின்ற நெடுஞ்சாலை பூந்தமல்லி வழியாக, சென்னை திருச்சி செல்லுகின்ற நெடுஞ்சாலை செங்கல்பட்டு வழியாக, சென்னை மாதவரம் வழியாக தடாஸ் வழியாக செல்லுகின்ற நெடுஞ்சாலை கிழக்கு கடற்கரை சாலை. இந்த 3இல் 2 நம்முடைய பாராளுமன்ற தொகுதி திருவள்ளூர் தொகுதிக்குள்ளாக செல்லுகின்றது. இந்த 2
தடங்களிலும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையானது பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் ஆமை வேகத்தில் அது நடந்து கொண்டிருந்தன. நான் பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பெடுத்த உடனேயே மத்திய அமைச்சரை அணுகி இந்த வேலைகளுடைய பின்னணியை அவருக்கு எடுத்து சொல்லி 10 வருடமாக ஒரு வேலை நடக்கின்றது, 2 வருடத்தில் முடிக்க வேண்டிய வேலை. 7 வருடமாக ஒரு வேலை நடக்கின்றது, 2 வருடமாக முடிக்க வேண்டிய வேலை. ஏன் இவ்வளவு மெத்தனமாக இந்த வேலைகள் நடக்க வேண்டும்? இதற்கு வழி இல்லையா? நீங்கள் இதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று அவரை நிர்பந்தித்த பிறகு அவர் துறை அதிகாரிகளையும் ஒரு நாள் அழைத்து அவர்களோடு எனக்கு ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி இங்கே சென்னையிலே இருக்கின்ற இந்த கோட்டத்தை சார்ந்த அதிகாரிகளுக்கு அவர்கள் செய்து கொடுக்க பாராளுமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்வார். ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை கொடுப்பார். அவருக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று சொல்ல நானும் இந்த 2 தடங்களையும் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை கொடுத்தேன். அந்த அறிக்கையின் அடிப்படையிலே இன்றைக்கு அந்த பணிகள் எல்லாம் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. தொகுதியில் சில பிரச்சனைகள் தேவைகள் உள்ளது என கூறும் பொதுமக்கள் அதே நேரத்தில் மக்களுக்காக பல கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்துள்ளார் எனவும் கூறுகின்றனர். குறிப்பாக குடிநீர் பிரச்சினை தீர்க்க நடவடிக்கை, உயர்மின் கோபுர விளக்கு அமைத்து கொடுத்தல் உள்ளிட்ட பணிகளை எம்பி ஜெயக்குமார் செய்துள்ளார் என்றும் மக்கள் கூறுகின்றனர். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய மக்களவை உறுப்பினர் டாக்டர் ஜெயக்குமார் அவர்கள் கடந்த 5 வருடங்களில் இந்த தொகுதி முழுவதும் பல்வேறு பணிகளை செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்த ஜல்ஜீவன் திட்டம், அந்த திட்டத்தை ஒவ்வொரு கிராமங்களையும் கொண்டு வரதுக்கு பல்வேறு முயற்சிகளை செஞ்சாங்க. அந்த கூட்டு குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கறதுக்காகவும் முயற்சிகளை செஞ்சுருக்கிறாங்க. ஏற்கனவே அமைஞ்ச ஒன்றிய அரசு மாநில அரசுகளோட எதிர்க்கட்சிகளோடு இருந்தனால போதிய நிதி ஒதுக்கலை அப்படின்ற ஒரு கொரோனா காலங்களில் நிதிகளை குறைச்சாங்க. அதுக்கு பிறகும் வாங்கி பல்வேறு இடங்களில் கிராமங்களில் உயர்கோபுர மின்விளக்குகள் அமைச்சிருக்கிறாரு. கூடுதலாக மிகப்பெரிய போராட்டமாக செஞ்சது என்னென்னா பழவேற்காடு பகுதிகளில் முகத்வாரம் அமைக்கிறதுக்கு தொடர் முயற்சிகளை ஒரு எம்பி செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக நிறைய நலத்திட்டங்களை இந்த பகுதிகளுக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஆய்வுகள் செஞ்சுருக்கிறாங்க. கூடுதலாக இன்னும் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நமது பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கே ஜெயக்குமார் அவர்கள் நமது தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கின்றார். முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் மாதவரம் டு நல்லூர் டோல்கேட் வரை உயர்மட்ட மேம்பாலம் அமைவதற்கான அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டு அது ஆய்வு செய்யப்பட்டு இன்று அது நடைமுறைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது. அதேபோல் இன்று ஒவ்வொரு கிராமங்களிலும் ஜல்ஜீவன் திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் இலவசமாக தண்ணீர் வழங்கக்கூடிய திட்டத்தையும் கொண்டு பேசியிருக்கின்றார் நாடாளுமன்றத்தில். அதன் அடிப்படையில் இன்றைக்கு எல்லா ஊராட்சியும் ஜல்ஜீவன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல் சின்ன கிராமங்களிலும் மெயின் ரோடுகளிலும் அவருடைய பாராளுமன்ற நிதியிலிருந்து பேருந்து நிழற்குடையும் அமைத்து தந்திருக்கின்றார். மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றியதாக கூறும் எம்பி ஜெயக்குமார் கடந்த 5 ஆண்டுகளில் தன் தொகுதியில் தான் மேற்கொண்ட பணிகள் மற்றும் திட்டப்பணிகளை பட்டியலிடுகிறார். ரயில்வேவை பொறுத்தவரை நம்முடைய தொகுதிக்குள்ளாக 24 ரயில் நிலையங்கள், 8 ரயில் நிலையங்கள் கும்மிடிப்பூண்டி தடத்திலே, மீதமுள்ள 16 ரயில் நிலையங்கள் பெங்களூரு தடத்திலே. இந்த தடங்களில் உள்ள ரயில் நிலையங்கள் எல்லாம் சரியாக இல்லை, மிக அசுத்தமாக இருக்கின்றன. மக்கள் போக்குவரத்துக்கு அது இடைஞ்சல் அளிக்கின்றன. சில இடங்களில் விபத்துக்கள் ஏற்படுகின்ற அபாயம் இருக்கின்றன என்று அறிந்த மாத்திரத்திலே 24 ரயில் நிலையத்தையும் நான் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து அதன் மீது ஒரு அறிக்கையை தயார் செய்தது மட்டுமல்லாமல் அந்த அதிகாரிகளெல்லாம் கூட்டி ஒரு கூடத்திலே அமர வைத்து ஜெனரல் மேனேஜர் முதல் கொண்டு நம்முடைய சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் இருக்கின்ற ஒரு கூடத்திலே அமர வைத்து இந்த குறைகளை எல்லாம் நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி சென்று பாருங்கள். முடிந்த மாத்திரத்திலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் நம்முடைய தொகுதிக்குள்ளாக இருக்கின்ற ரயில் நிலையங்கள் எப்படி இருக்கின்றன, மற்ற இடங்களில் இருக்கின்ற ரயில் நிலையங்கள் எப்படி இருக்கின்றன என்ற தரத்தை பார்த்தாலே உங்களுக்கு நன்றாக புரியும். அதே நேரத்தில் சில இடங்களில் இந்த செவ்வாப்பேட்டை என்ற இடத்திலும் மற்றும் மீஞ்சூர் இடத்திலும் நந்தியம்பாக்கம் போன்ற இடத்திலும் வேப்பம்பட்டிலும் இந்த ரயில் பாதையின் மீது செல்லுகின்ற அந்த வழித்தடங்கள் பூர்த்தியாகாமல் இருக்கின்ற காரணத்தினால் போக்குவரத்து தடைபடுகின்றது. ஒரு சில இடங்களில் பொதுமக்கள் ஒத்துழைப்பு இல்லை.
நிலம் எடுப்பதிலே இன்னும் தடைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. சில நான் தேரிலே சந்தித்து கூட கேட்டுக்கொண்டேன், நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று. அவையும் இப்பொழுது செயல்படுத்துகின்ற நிலைக்கு வந்திருக்கின்றன. விரைவில் இவைகள் நடத்தப்படும், செய்யப்படும் என்ற உத்தரவாதத்தை நாம் இதுவரையில் செய்ய முடிக்கின்ற அளவுக்கு அந்த வேலைகளை எல்லாம் கொண்டு வந்து நாம் விட்டிருக்கின்றோம். எம்பி ஜெயக்குமார் கூறியது போல தொகுதிக்கு பல திட்டங்களை கொண்டு வந்ததை ஏற்றுக்கொள்ளும் மக்கள், இருப்பினும் எதிர்பார்த்த அளவுக்கு திட்டங்களை நிறைவேற்றாதது ஏமாற்றம் அளிக்கிறது எனவும், குறிப்பாக மீனவர்கள் பிரச்சினை, விவசாயிகள் பிரச்சினைக்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். பொன்னேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் எடுத்து வந்திருக்காரு. இந்த மோதோரை எடுத்து வந்தது காரணம் அவர் தான். பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா இப்போ பாலம், மேம்பாலம் கட்டுறாங்க. ரயிலடி மீஞ்சூர் பாலம் கட்டுறது, அது பல வருஷமாக இந்த நெருக்கடி, டிராஃபிக் ஜாம், இது ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் இந்த டிராஃபிக் ஜாம் நான் பார்த்துருக்கேன். நானும் அந்த டிராஃபிக் ஜாமில் மாட்டியிருக்கேன். ஒரு தடவை காரில் போய் 1.5 மணி நேரம் டிராஃபிக்கில் உட்காந்து இருந்திருக்கேன். அந்த வேதனைகள் நிறைய பேர் அனுபவிச்சதுனால அவர் இன்றைக்கி இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த பாலத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கிடப்பில் இருக்குது. அது நடந்துக்கிட்டு இருக்க சில விஷயங்கள், சில பாலங்கள் கிடப்பில் இருக்குது. திருவள்ளூர் தொகுதி, பார்லிமெண்ட் தொகுதி வரைக்கும் நம்மளுக்கு முக்கியமான கோரிக்கை என்னன்னா, திருவள்ளூர்ல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இன்னும் போகணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை. இது 30 ஆண்டு கால கோரிக்கை. திருவள்ளூர் ரயில் நிலையத்தை 1 லட்சம் பயணிகள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில எம்பி கிட்ட நாங்க இந்த கோரிக்கையை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஸ்டாப்பேஜ்ங்கிறது எம்பி மூலியமா ரயில்வே போர்டில் பேசி தான் வாங்க முடியும். எம்பி கிட்ட சம்பந்தமா நிறைய வாட்டி பார்த்து பேசியிருக்கோம், மனுவும் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு முக்கியமான கோரிக்கை பார்த்தீங்கன்னா திருவள்ளூரை 60 வண்டி கிராஸ் பண்ணுதுங்க. 60ல் நம்ம கேட்கறது 20 வண்டி, 11 வண்டி ஏற்கனவே நிக்குது. அடிஷனலா 9 வண்டி கேட்கறோம். தான் எம்பியாக பொறுப்பேற்ற உடனே தேசிய நெடுஞ்சாலை பணிகளை வேகப்படுத்தினேன் என கூறும் எம்பி ஜெயக்குமார், போக்குவரத்து நெரிசலை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததாகவும், 12 ஆண்டுகளாக நடக்காமல் இருந்த மீஞ்சூர் திருப்பாலைவனம் சாலை பணிகளை 30 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அதை முடிக்க செய்தேன் என தெரிவித்தார். கிழக்கு கடற்கரை சாலை எடுத்துக்கொண்டால் தடாவு பகுதியாக செல்லுகின்ற சாலை பெரும்பாலும் அன்றைய நிலையிலே 5 ஆண்டுகளுக்கு முன்பு 1-2 அந்த பிளைஓவர்கள் தான் கட்டப்பட்டிருந்தன. மற்றவையெல்லாம் ஆரம்ப கட்டத்திலேயும் பாதியிலே நின்று போயும் மக்கள் பக்கத்திலே போடப்பட்டிருக்கின்ற அந்த குறுக்கு சாலையிலே சென்று அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். அங்கே போக்குவரத்து மிகவும் நெரிசலான முறையில் பாதிக்கப்பட்டிருந்தது. அவற்றையும் இன்றைக்கு சரி செய்து இன்றைக்கு கிழக்கு கடற்கரை சாலை ஓரளவுக்கு இன்றைக்கு அங்கு நெரிசல் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது, ஆனால் அந்த நெரிசலை தவிர்ப்பதற்கு இந்த சாலை போதாது. ஏனென்றால் அந்த பகுதியிலே மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆந்திராவுக்கு கப்பல் வழியாக செல்ல வேண்டிய பொருட்கள் எல்லாம் சென்னை துறைமுகத்திலே இருந்து செல்ல வேண்டி இருக்கின்றன. நீண்ட கேரியர்ஸ் லோடு எடுத்துக் கொண்டிருந்த அந்த லாங் ட்ரக், நீண்ட ட்ரக்குகள் எல்லாம் செல்லுகின்ற காரணத்தினால் போக்குவரத்து அதிகமாக தடைபடுகின்றது. மக்கள் அவதிப்படுகின்றார்கள். எனவே உடனேயே நான் மத்திய அமைச்சரிடம் சொன்னேன், இந்த வேலை போதாது, இந்த சாலை போதாது, குறைந்தபட்சம் நீங்கள் மாதவரம் பஸ் டிப்போவில் இருந்து தடா வரை 12 கிலோமீட்டருக்கு நீங்கள் உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்காக வேண்டிய துவக்கப்பட்டு அதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு வெவ்வேறு நிபுணர்கள் எல்லாம் அதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் செலுத்தி இன்றைய நாள் வரை 1970 கோடி ரூபாயிலே 1970 கோடி ரூபாயிலே அந்த சாலை அமைக்கப்பட இருக்கின்றது. அத்தனையும் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து திருவள்ளூர் தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் குறித்து பேசும் அந்த பகுதி மக்கள், சொல்லும் அளவுக்கு எதையும் செய்யவில்லை என்றும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றேன் என கூறினார். ஆனால் நிறைவேற்றவில்லை என கூறுகின்றனர். மேலும் பொது கழிப்பிட வசதி இல்லை, மீன்பிடி தொழிலை பாதுகாக்க எந்த பணிகளும் எடுக்கவில்லை என தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் பேர் சொல்கிற அளவுக்கு எந்த பணிகளும் செஞ்சதா இது வரைக்கும் தெரியல. ஏன்னா இந்த பகுதியில் அவர் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பகுதியில் கட்டக்கூடிய புதிய கம்பெனிகளில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவேன்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தந்ததா இல்லை. எல்லாமே இந்த பகுதியில் இருக்கிறவங்க 10 வருஷம் 15 வருஷம் வேலை செய்கிறவங்க எல்லாருமே அத்து கூலிக்கு தான் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க.
அதே போல் எம்பி இந்த பகுதியில் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, பாராளுமன்ற தேர்தலில் அவர் வந்து நிற்கும்போது இதே பஜாரில் சொல்லும்போது, இந்த பகுதியில் வந்து எனக்கு வந்து லெட்டின் ஜெயக்குமார்னு சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த பகுதியில் வந்து கழிப்பிடத்தை வந்து நிறைய நான் கட்டித்தருவேன்னு சொன்னார். சுற்றுலாமயமாக அறிவிக்கப்பட்ட பழவேற்காடு பகுதியில் லைட் ஹவுஸ் பக்கத்துலேயோ பழவேற்காடுலேயோ வந்து ஒரு திருவிழா நாளில் இல்லையா விடுமுறை நாட்களில் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடுறாங்க. ஆனால் போதுமான வகையில் வந்து கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி இருக்குது அப்படின்னு சொன்னால் கிடையாது. ஆனால் சுற்றுலாமயமாக அறிவித்த பிறகு இந்த பகுதியில் வந்து அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்றது வந்து எம்பிக்கு தெரியும். ஆனால் 4 வருஷ காலமாக இது சம்மந்தமாக எந்தவித விஷயத்தையும் அவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு தெரியல. அதே போல் இந்த பகுதியில் வந்து மீன்பிடி தொழிலை பாதுகாக்கிறதுக்காக பழவேற்காடு ஏரியை தூர்வாருவேன், முகத்துவாரத்தை நிரந்தரமாக தூர்வாரி சீரமைச்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியாக கொடுத்தாரு. ஆனால் முகத்துவாரத்தை வந்து கடந்த 2 வருஷத்துக்கு முன்னே வந்து தூர்வாரத்துக்காக 1,05,00,000 ரூபா ஒதுக்கீடு செஞ்சாங்க. ஒதுக்கீடு செஞ்சு தூர்வாரினாங்க. தூர்வாரினா ஒரு 3 மாதம் கூட அந்த முகத்துவாரம் போடலை. ஏன்னா அரசு அதிகாரிகள் நல்லா படித்தவங்க, பொறியியல் வல்லுநர்கள், அதே போல் வந்து நம்மளுடைய எம்பியும் வந்து மெத்த படித்தவர், எம்எல்ஏவும் படித்தவர். உங்களுக்கு தெரியும் பழவேற்காடு ஏரி வந்து மேடாகவும் கடல் மட்டம் வந்து தாழ்வாகவும் இருக்குது அப்படின்றது வந்து அரசு அதிகாரிகளுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து முகத்துவாரத்தை தூர்வாரினே இருந்தால் ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கடலுக்கு போயிட்ட பிறகு திரும்பவும் வந்து கடல் மண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடைச்சி அந்த முகத்துவாரத்தை அடைய தான் செய்யும். ஆனால் அப்பேற்பட்ட பகுதியில் அந்த முகத்துவாரம் வந்து தூர்வாரி இந்த மீனவ மக்களாக சேர்ந்து ஜேசிபி வச்சு தூர்வாரி சீரமைச்ச பிறகு கடலில் ஏரியில் இருந்த தண்ணி மொத்தம் கடலுக்கு போயிடுச்சு. இன்றைக்கி பாருங்கள், இந்த ஏரியை சுத்தமாக வந்து போட்டு போகிறதுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஏரியில் போட்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் பண்ணிவிட்டு மோதுவாரத்தை தூர்வாரி என்ன பண்ண போகிறீங்க? இது வந்து எம்பிக்கும் தெரியணும்ல. பழவேற்காடு ஏரி பிரசித்தி பெற்ற உலகிலேயே மிகப்பெரிய 2வது ஏரி. இந்த ஏரியை வந்து ஆழப்படுத்தி பாதுகாக்கணும் அப்படின்றது வந்து அரசுகளுக்கு கவனத்துக்கு கொண்டு போக வேண்டியது இந்த தொகுதியுடைய எம்பி தான். ஆனால் அவர் வந்து பாராளுமன்றத்தில் பழவேற்காடு ஏரியை தூர்வாரி சீரமைக்கணும், மோதுவாரத்தை நிரந்தரம் ஆழப்படுத்தணும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கி தரணும் அப்படின்றது அவர் தான் உணர்ந்து செயல்படுத்தணும். அப்போ இந்த மக்கள் மேலே எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எந்த அளவுக்கு வந்து அபிப்பிராயம் வச்சுருக்கிறாங்கன்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வருங்காலத்திலேயாவது அதை மாற்றிக்கணுன்றதை கேட்டுக்கிறோம். குடிநீர் பிரச்சனையை தீர்க்க பல்வேறு திட்ட பணிகளை செய்தேன் என கூறும் எம்பி ஜெயக்குமார், அனைத்து வீடுகளுக்கும் வீட்டுக்கு ஒரு குடிநீர் குழாய் அமைத்து நடவடிக்கை எடுத்தேன் என்றும், 10 தடுப்பணைகள் ரூபாய் 100 கோடி செலவில் கட்டினேன் எனவும், மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கவில்லை என்றாலும் அதையும் சமாளித்து பணிகளை செய்தேன் என தெரிவிக்கிறார். குறிப்பாக குடிநீர், குப்பை அகற்றுதல், பட்டா வாங்கி கொடுத்தல், இது போன்று பல பிரச்சனைகள் மக்களுக்கு. அவர்கள் நேரிலே வந்து பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரையோ மற்ற அதிகாரிகளையோ எளிதில் சந்தித்து பேசக்கூடிய நிலையிலே இல்லை. அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வகுத்து மக்கள் தேவை அறிதல் என்ற தலைப்பை கொடுத்து எனக்கு இருந்த 72 பஞ்சாயத்துக்களையும் 2 முறை வலம் வந்திருக்கின்றேன். வலம் வருவது என்றால் ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் செல்வது, முன்கூட்டியே அறிவிப்பது, எல்லா அந்த தொகுதியை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து சென்று செய்வது என்று அது ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு திட்டமாக எனக்கு அமைந்தது. அதே போன்று இங்கு வந்த நிலையிலும் பல பேர் 23 லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதி, 6 சட்டமன்ற தொகுதி, பல ஒன்றியங்கள், நகராட்சிகள், இப்படி பல அமைப்புகளை கொண்ட இந்த தொகுதி. இங்கே குறை கேட்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. இருந்தாலும் அங்கே பஞ்சாயத்து அளவிலே, ஊராட்சி மன்ற அளவிலே குறை கேட்டேன். இங்கே இதற்கு தேவைகள் அறிவதற்காக ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் சென்று பிடிஓ அலுவலகத்திலே அமர்ந்து நான் செல்லுகின்ற நாளை 1 வாரத்திற்கு முன்பாகவே மக்களுக்கு அறிவித்து சுவரொட்டிகள் ஒட்டி, எம்பி இங்கே அதிகாரிகளோடு வருகின்றார், உங்கள் குறைகளை வந்து சொல்லுங்கள், அப்பொழுதே அது தீர்த்து வைக்கப்படும் என்று மக்களுக்கு எடுத்து சொல்லி ஒவ்வொரு பிடிஓ அலுவலகத்துக்கும் சென்று அங்கே அமர்ந்து இரவு 10 மணி வரை கூட அந்த வேலையை செய்திருக்கின்றோம். நாங்கள் மனுக்களை பெறுவது, உரிய அதிகாரிகளிடம் கொடுப்பது, அத்தனை துறை அதிகாரிகளும் ஒத்துழைத்தார்கள். மாவட்ட ஆட்சியர் மிகப்பெரிய அளவிலே ஒத்துழைத்தார்கள். ஒவ்வொரு பிடிஓ அலுவலகத்துக்கும் சென்று அமர்ந்து கொடுக்கின்ற மனுக்கள் 1000ஐயும் சில இடங்களில் தாண்டின. அப்படி இருந்து அந்த 1000 மனுக்களையும் பெற்று உரிய அதிகாரியிடம் கொடுத்து இதற்கு விடை கொடுக்க வேண்டும். எவ்வளவு நாளைக்குள்ளாக கொடுப்பீர்கள், நீங்களே கைப்பட எழுதி கொடுங்கள், இதை தீர்த்து வைக்கப்படும் இத்தனை நாட்களுக்குள்ளாக என்று எடுத்து மக்களுக்கு உத்தரவாதத்தை எடுத்து
பல பிரச்சனைகளை, குறிப்பாக பட்டா வழங்குதல், 3 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் கூடி பல பிரச்சனைகளை இதிலிருந்து தீர்த்து வைத்திருக்கின்றோம். இந்த பிடிஓ அலுவலகத்திலே நான் சென்று அமர்ந்து குறை கேட்பது கொரோனாவினால் தடைபட்டு விட்டது. கொரோனா வந்த ஒரு பாதி தொகுதி, 3/4 பாகம் தொகுதியை நான் சென்று குறை கேட்டேன் என்று தேவை அறிந்து அதை செய்து கொடுத்திருக்கின்றேன். ஆனால் இந்த கொரோனா வந்ததால் என்னுடைய செயல்பாடே தடைபட்டு போனது. அதனால் அது நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை. மற்ற வேலைகள் எல்லாம் காலத்தின் அவசரம், கடுமை காலம் சரியாக அமையாததால் அதை செய்யாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. வருங்காலத்தில் அது செயல்படுத்தப்படும். தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில்தான் மீஞ்சூர் ரயில்வே மேம்பால பணிகள் வேகம் எடுத்துள்ளது என்றும், பொதுமக்களுக்கும் எம்பிக்கும் பெரிய இடைவெளி உள்ளது எனவும், மனு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வது இல்லை என கூறும் பொதுமக்கள், எம்பி ஜெயக்குமார் திருவள்ளூரை சேர்ந்தவர் இல்லை என்பதால் எம்பியை பார்க்க வேண்டும் என்றால் சென்னை செல்ல வேண்டியுள்ளது எனவும் தெரிவிக்கின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயக்குமார் அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படிப்பாளி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையோட மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கிறவர். சோனியா காந்தி அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர். நிறைய காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். அதுபடி அவர் தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதும் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் முதற்கொண்டு அவங்களெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணார். எப்படி பிஜேபி பற்றின சீட்டு வரும்னு சொல்லுவாங்கல்ல, பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாலேஜபிளாக இருந்த ஒரு பேச்சு. அப்போ ரொம்ப எதிர்பார்ப்பு எங்களுக்கு இந்த தொகுதி நல்ல ஒரு டெவலப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் காலப்போக்கில் இந்த 4 ஆண்டு காலம் ஏறக்குறைய பீரியட் முடிய போகுது. இவ்வளோ காலத்தில் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த மீஞ்சூர் ரயில்வே மேம்பாலம் இந்த 4 வருஷம் கழித்து இப்போ தான் வேலைகள் அது கொஞ்சம் துரிதமாக இருக்குது. அது பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து பரவலாக சில இடங்களில் சில காரியங்கள்லாம் நடந்திருக்கு. அதை நம்ம இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இது போதுமானதா அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பெரிய தொகுதிக்கு, அதுவும் ஒரு ரிசர்வ் தொகுதிக்கு, இவ்வளவு படித்தவர், இவ்வளோ விவரமானவருடைய அவுட்புட் அப்படிங்கிறது எங்களுக்கு போதுமானதா இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. தொகுதிக்கு வருவதே இல்லை என கூறும் மக்களின் குற்றச்சாட்டை மறுக்கும் தொகுதி எம்பி ஜெயக்குமார், என்னை போல் யாரும் தொகுதியை சுற்றி பார்த்தது இல்லை என்றும், அதிக முறை இந்த தொகுதியில் நான் வலம் வந்தேன் என்றும், நான் தொகுதிக்கு வரவில்லை என கூறுவது விந்தையாக இருப்பதாக தெரிவிக்கிறார். சார், இவ்வளோ பணி செய்த நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்கு சேகரிப்பு வந்த ஜெயக்குமார் இன்னும் தொகுதி பக்கமே வரலன்னு சொல்லிட்டு தொகுதி மக்களுடைய ஆதங்கமாக இருக்குது. அதை பற்றி என்ன சொல்றீங்க? இது ஒரு விந்தையான குறை. ஏனென்றால் என்னை போன்று ஒருவர் இந்த தொகுதியை இதற்கு முன் சுற்றி பார்த்திருப்பாரா என்பது கேள்விக்குறி, எனது கேள்வி. மற்றொன்று, என்னை போன்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மற்ற தொகுதிகளை சார்ந்தவர்கள் சுற்றி இருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இந்த தொகுதியை நான் வலம் வந்திருக்கின்றேன். அண்மையிலே கூட ஒரு தொலைக்காட்சியிலே கூறினார்கள், நான் அண்மையிலே திருப்பாலைவனம் சாலையை திறந்து வைத்த பொழுது 4 மாதத்திற்கு பிறகு தேர்தல் வருவதாக இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். நான் கடுமையான வார்த்தைகளால் எதையும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அவர்களுக்கு சொல்வதெல்லாம் சற்று புத்தியை பயன்படுத்த வேண்டும். சற்று உண்மை நிலை என்ன என்று காண வேண்டும். இந்த தொகுதி 5500 சதுர கிலோமீட்டர் கொண்டது. ஒரு மனிதனால் வாகனத்தை வைத்துக் கொண்டு கூட அத்தனை பகுதியையும் தொட்டு பார்ப்பது என்பது வாழ்நாளில் முடியாத ஒன்று. இரண்டாவது, இந்த தொகுதியினுடைய பரப்பளவுக்கு மேலாக 23 லட்சம் வாக்காளர்கள் பரவி இருக்கின்ற தொகுதியை அத்தனை சாலைகளிலும் என்னுடைய வண்டியை ஓட்ட முடியுமா என்பது எனக்கு சந்தேகம் தான். 2019 ஆண்டிலே மொத்த நாட்கள் 223, மொத்த நாட்களே, அதில் 223 நாளும் நான் தொகுதியில் இருந்திருக்கின்றேன். சொல்லுங்கள், இல்லை என்று சொல்லுங்கள், வாதத்திற்கு வாருங்கள், எங்கே என்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுங்கள், இருந்த இடத்தை சொல்லுகின்றேன், யாரிடம் இருந்தேன் என்று சொல்லுகின்றேன், எந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்னோடு இருந்தார் என்று சொல்லுகின்றேன், எந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் என்று சொல்லுகின்றேன், எந்த ஒன்றிய தலைவரை சந்தித்தேன் என்று சொல்லுகின்றேன், எந்த பஞ்சாயத்து தலைவரை சந்தித்தேன் என்று சொல்லுகின்றேன். ஆக 2019 100க்கு 100 நான் தொகுதியில் இருந்திருக்கின்றேன். 100%.
223 நாட்கள் தான் அந்த வருடம் வேலை நாட்கள். 223 நாட்களும் நான் தொகுதி சார்ந்த பணியை செய்திருக்கின்றேன். திருவள்ளூர் தொகுதியில் பிரச்சனைகளை சரியாக கையாளவில்லை, மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என கூறும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ரமணா திருவள்ளூர் தொகுதி எம்பி ஜெயக்குமார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். மக்களுடைய எதிர்பார்ப்புகளை, வாக்காளர்களுடைய எண்ணங்களை எந்த வகையிலும் பூர்த்தி செய்யாத ஒரு எம்பி என்றுதான் சொல்ல வேண்டும். திருவள்ளூரில் ரயில்கள், எத்தனையோ ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என்று இந்த பகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக இருக்கிறது. திருவள்ளூர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ். இங்கே இருக்கின்ற ரயில்வே ஸ்டேஷனில் எந்த பகுதி பக்கத்து மாநிலத்துக்கு செல்கின்ற எக்ஸ்பிரஸ் ரயில்களாலும் சரி, அதே போல் மேற்கு மாவட்டங்களுக்கு செல்கின்ற எக்ஸ்பிரஸ் ரயில்களாலும் சரி, எதுவுமே நிற்பது கிடையாது. ஆவடி, பூந்தமல்லி, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி பகுதிகளில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பிற்கு பல்வேறு நிலைகளை மத்திய அரசின் மூலமாக முயற்சி செய்திருக்க முடியும், பயன்பாட்டை கொண்டு இருக்க முடியும். அதற்கான எந்த முயற்சியும் நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்ததாக தெரியவில்லை. குறிப்பாக இவரை சந்திப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருப்பதாக பொதுமக்களும் வாக்காளர்களும் மற்ற அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தான் நான் பார்க்கிறேன். இதுதான் எனக்கு தெரிந்த வரையில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன்.